வையகம் வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமுடன். தெய்வீகமான இந்த மாலை வேளையில் இனிமையாக இறைவணக்கம் குருவணக்கம் இசைத்த சாந்தி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அதனைத் தொடர்ந்து சிறப்பானதொரு சாந்தி தவம் ஏற்று அருளிய அனாக்கலி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அம்மா அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அடுத்த நிகழ்வாக சிறப்பு சிந்தனை உரை, பக்தியும் தன்னை அறிதலும் என்ற தலைப்பு. மகரிஷியுடன் உயிர்கலப்பு பெற்ற மூத்த பேராசிரியர் அருள்நிதி சோமசுந்தரம் ஐயா அவர்கள் பழனியிலிருந்து சிந்தனை உரை வழங்குவதற்கு நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். ஐயா அவர்களை தமிழ் ஆனந்த யோக மெய் அன்பர்கள் அனைவரின் சார்பாக வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி வரவேற்கிறோம். வாழ்க வளமுடன் ஐயா, வாழ்க வளமுடன். தொடங்கலாம் ஐயா. மைக் ஆன் பண்ணிக்கோங்க ஐயா. வணக்கம், வாழ்க வளமுடன். அன்பார்ந்த மெய்யுணர்வாளர்களே, ஆன்ம நலம் பெறுவதற்காக சிறப்பானதொரு தமிழ் ஆனந்த யோகம் அறக்கட்டளையின் மூலமாக இணைந்துள்ள உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ஆன்மீகத்தினுடைய முதல் தொடக்கம் பிள்ளை பருவத்திலே இறை வழிபாட்டை உணர்த்தி கொடுத்தார்கள். அன்று தொடங்கி இறை வழிபாட்டை பின்பற்றி உய்வு பெறுவதும், அந்த பக்தி மார்க்கம் என்று சொல்லக்கூடியது எங்கே நம்மை கொண்டு சென்று சேர்க்கிறது என்று சிந்தித்தோமே என்று சொன்னால், அது தன்னை அறிதல் என்ற ஒரு பெருநிலையிலே நம்மை அமைத்திட வேண்டும் என்பது இன்றைய தலைப்பு சிந்தனை விருந்தினுடைய அடிப்படை நோக்கமாகும். அன்பு உள்ளங்களே, பக்தியின் முடிந்த முடிவு தன்னை அறிதல் என்ற ஞானம் பெற்றுவிட்டோமா என்பதை சரிபார்த்து கொள்ளுகின்ற தலைப்பாகவும், அதே நேரத்திலே ஆன்மீக இணைப்பிலே நம்மை உயர்த்தி கொள்ளுவதற்காக முந்தையோர்களாலே வகுத்து கொடுக்கப்பட்ட படிநிலைகளிலே ஒன்றாம் வகுப்பு தொடங்கி பள்ளி படிப்பை முடித்து கல்லூரிக்கு செல்லுவது போல, இன்னும் சொல்ல போனால் இன்றைய காலகட்டத்திலே எல்கேஜி, யூகேஜி, எலிமெண்ட்ரி ஸ்கூலு, ஹை ஸ்கூலு, காலேஜ்னு பிரித்து கொடுத்துருக்காங்க. அப்படி நம்முடைய சமய வழி நம்மை ஈடுபடுத்தி கொள்ளுகின்ற சிறப்பிலும் முந்தையோர்கள் பக்தி என்ற ஒன்றை வழங்கினார்கள் என்று சொன்னால், அத்தகைய பக்தி என்பது இறைவனை பற்றுதல் என்பதற்கான வழிமுறைகள் என்பதாகும். இறைவனை பற்றுவது என்பது பக்தி என்போம். அந்த பக்தியினுடைய எதற்காக என்று கேள்வியை இப்போ அமைத்து கொண்டோமே என்று சொன்னால், அது முக்தி என்ற ஒரு முழுமையை நோக்கிய பயணம். எனவே இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆலயங்கள், நம்முடைய பாரதமே ஆலயங்களுக்கு தனிச்சிறப்பு பெற்றது. காசியும் ராமேஸ்வரமும் நம்முடைய கலாச்சாரத்தை பறைசாற்றக்கூடியதாக இருக்கிறது. அது மட்டுமல்ல,
ஆகமங்கள் அடிப்படையிலான வேதாகமங்களை கொண்டு வழிபாடுகளை நடத்தக்கூடிய கோயில்கள். அது மட்டுமல்ல, மிகச்சிறப்பாக சித்தர் மரபு கோயில்களும் உள்ளது, பழனி போல. இந்த ஒரு பெரு நிலையில நம்முடைய பயணம் சிறப்பாக இருக்கிறதா என்று புரிந்து கொள்வதற்காகத்தான் இன்றைய சிந்தனை தலைப்பை ஆன்மீக பயணத்தினுடைய முதல் தலைப்பாக அமைத்திருக்கின்றோம். கிட்டத்தட்ட இன்றைக்கு தொடங்கக்கூடிய இந்த முதல் தலைப்பு ஒரு முழுமையான நாமும் ஒரு ஞானி தான் என்ற அளவிற்கு நம்மை உயர்த்தி கொடுக்கத்தக்க படிகளை இன்றிலிருந்து தொடங்குகிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். தமிழ் ஆனந்த யோகத்தின் மூலமாக இன்றிலிருந்து அந்த எல்கேஜி யூகேஜி பாடத்திட்டத்திலிருந்து கல்லூரியும் கடந்து முடிச்சு வெளியே வந்தவன் எப்படி ஒரு சிறப்பான பண்பாடுடைய மனிதனாக இருப்பானோ, முழுமை பெற்றவனாக இருப்பானோ, அதுபோலத்தான் இந்த ஒரு சிறப்பான மார்க்கம் நம்ம இந்த முக்தி என்ற முழுமைக்கு இட்டு செல்லுவதை பற்றி அறிந்திருக்கிறோம், தேடிக்கொண்டிருக்கிறோம், பயின்று கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே தான் ஆலயங்களை உள்ளே நுழைகிற போதே அகம் புறம் தூய்மை என்று அமைத்தார்கள். புறத்தூய்மை நீரால் அமையும், அகத்தூய்மை வாய்மையால் அமையும், இல்லையா? அந்த வகையிலே தூய்மைப்படுத்தி கொண்டு ஆலயத்துக்குள்ள நுழையும் போது பார்த்தீங்கன்னா, இங்க முதல்ல கணபதி 5 கரத்தனை, அதாவது 5 சாமி. இன்னொரு பக்கத்துல பார்த்தீங்கன்னா 6 சாமி, 6 முக கடவுள். அப்படியே சிறு தெய்வங்களை எல்லாம் வலம் வந்து கருவறைக்கு செல்லுகிற போது சிவமாகி இருத்தலை பெறுவதற்கான வழி நெறிகளை கற்றுக் கொடுக்கிற முதல் படியாகிய ஆலய வழிபாடு. கோவில் என்று சொல்லுவோம். கோ என்றால் இறைவன், இல்லை என்றால் வீடு. இறைவன் உரைகின்ற இடம் கோயில் என்று சொன்னால் சரிதான். ஆனால் அதே நேரத்தில் ஆலயங்கள் என்று சொல்லுகிறோம். ஆலயங்கள் என்று சொல்லக்கூடியது ஆன்ம லயத்தை தருகின்ற இடங்கள் என்று பொருளாகிறது. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் ஒரு கோயிலுக்கு போனோம்னு சொன்னா இங்க மனம் லயம் பெறுகிறதா முழுசா அப்படிங்கிறத உங்களுடைய சிந்தனைக்கே விட்டுடுறேன். நானும் ஆலயத்திலே முழுமையாக என்னுடைய பணியை முடித்து ஓய்வு பெற்றவன் தான். அந்த வகையில் ஆலயங்கள் எல்லாம் ஆன்ம லயத்தை தர வேண்டும் என்பதற்காக வகுத்தார். அகம் தூய்மை செய்தோம் இல்லையா, பின்னர் மணி ஒலி மந்திர ஒலிகளை கேட்டு மெய்யினாலே விழுந்து வணங்கி அங்கே உள்ள வாசன்களை நுகர்ந்து இறை அலங்காரத்தை, அபிஷேகம், அலங்காரம், சோடசோபசாரம் எல்லாம் முடிச்சு தீபாராதனை, ஏக தீபாராதனை காட்டும்போது இப்ப கண்ணினாலே காட்சியாகவும் காதுகளிலே மணி ஒலி மந்திர ஒலியாகவும் அங்க அப்புறம் தீர்த்தமும் கொடுப்பாங்க சுவைக்காக. இவ்வாறு மெய்வாய் கண்மூக்கு செவி என்று சொல்லக்கூடிய 5 புலன்களுக்கும் ஒருமைப்பாட்டுக்கான சாதனமாக அங்கே லயம் தருகின்ற இடமாக அமைத்தார்கள்.
அப்போ ஆலயங்கள்லாம் எப்படி இருக்கணும்? தயவு செய்து நாம் ஒரு புத்த விகாரத்தை சிந்திப்போம். எவ்வளவு அமைதியான வழிபாடுகள்! இந்த பக்கம் கிறிஸ்தவ தேவாலயங்களை பார்ப்போம். அந்த ஜெபம், பிரேயர் முறைகள் எல்லாம் எவ்வளவு அமைதியோடு. அந்த பக்கம் மசூதிகளுக்கு சென்று பார்ப்போம். அங்கேயும் அந்த முழு அமைதியை காண முடிகிறது. ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய நம்முடைய கிராமத்து கோயில்களோ ஆரவாரத்தை பெரிதாக்கி ஆன்ம லயத்தை குறைத்து விட்டதோ என்று சிந்திக்க வேண்டியிருக்கிறது. உண்மைதானே? அந்த வகையிலே தான் நாம் இன்றைக்கு பின்பற்றுகின்ற அந்த வழிபாட்டு முறைகள் கருவறையிலே சென்று சேர்ந்து 5 புலன்களாலும் கருவறையிலே இருக்கக்கூடிய அந்த நாதரை உள்வாங்கி அந்த உபசாரங்கள் எல்லாம் முடித்து ஏக தீபாராதனைன்னு காட்டுவாங்க. அப்ப என்ன நடக்குது அப்படின்னு கவனிச்சிங்கன்னா, கடைசி அந்த ஏக தீபாராதனை நடக்கும்போது அவ்வளவு நேரம் பார்த்திருந்த அந்த திருக்கோல காட்சி இறைவனுடைய முழுமையான உணர்வை உள்வாங்கி கண்ணை மூடி கரம் குவிகிறோம் இல்லையா? அவ்வாறு கண்ணை மூடி கரம் குவிந்து, அதனால்தான் சிவபுராணம் பேசுகிறது, கரம் குவிவார் உள்மகிழும் கோன்கடல்கள் வெல்க என்று பேசுகிறது. அப்படி மனம் ஒன்றிணைகிறது என்பதற்கு அடையாளம்தான் இந்த கரம் குவிதல் என்பது. இது வெறும் புற குவிதலாக இருந்தால் எப்படி இருக்கும்? சரிங்க, வணக்கம் அப்படின்னா சரியா வருமா? பயனில்லை. இங்க வணக்கம் என்கிற போதே தலையும் வணங்க வேண்டும். எடுத்துக்காட்டாக நம்முடைய அகந்தை விலக வேண்டும். அதற்குத்தான் இறைவனிடத்தில் செல்லுகிறோம். கோயிலில் யார் இருக்காங்கன்னா இறைவன் இருக்கார். இறைவனிடத்திலே நாம் செல்லுகிற போது அந்த பயம் பக்தியும்பாங்க. பிள்ளை பருவத்தில் சாமி இருக்காரு, நீ தப்பு பண்ணா உன்னை பனிஷ் பண்ணிடும் கடவுள்னு சொன்னாங்க. பிள்ளைகளாக நாமும் பயந்த ஒரு காலகட்டம் உண்டு இல்லையா? அப்படி அந்த ஒரு அச்சுறுத்தலும் கலந்த வழிபாட்டை கொடுத்தார்கள். என்ன காலப்போக்கில் ஒரு 7 அல்லது 9 வயதில் அந்த ஒரு வழிபாட்டு நிலைகளை கடந்து மந்திர வழிபாட்டுக்காக நெறிப்படுத்துவதை உபநயனம் என்ற சடங்கின் மூலமாக வைத்தார். இந்த உபநயனம் என்று சொல்லக்கூடியது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அதனை பூணூல் கல்யாணம்னு சொல்லுவாங்க. யக்ஞோபவீதம் என்று சொல்லக்கூடிய பூணூல் அணிகிற சடங்கு. அன்னைக்கு தான் அவனுக்கு மந்திர பயிற்சி கொடுக்கறதுனால ஆன் த டே அவருக்கு 3rd ஐ. அப்போ அந்த செகண்டரி என்ன, அதுதான் மந்திரம். அன்பு உள்ளங்களே, முதல்ல ஒரு வழிபாட்டிலே தொடங்குகிறோம். 5 ஒரு நிலைப்படுத்தி ஒரு இடத்துல வைத்து அது விலகாமல் நிற்க பழகியது ஆலய வழிபாடு. உண்மைதானே? ஆனால் ஆலயத்துக்குள்ளேயும் போய் அங்க ஒரு கண்ணும் இங்கொரு கண்ணும் ஆலய வழிபாடு இல்லை, அப்படித்தானே? ஆமா. அப்ப அதுல ஒன்றும் பயனில்லை. அப்ப முழுமையுமாக ஒன்றுதல் அங்கே நிகழ வேண்டும், நிகழ்கிறது என்பதுதான் ஐதீகம். அதற்கு அடுத்த பெருநிலையாக 7 அல்லது 9 அல்லது 11 வயதுல மந்திர தீட்சை பெறுவதற்கான ஒரு பயிற்சிகளை வைத்தார்கள். இந்த மந்திர தீட்சை என்று சொல்லக்கூடியது, உதாரணமாக
பஞ்சாட்சர மந்திரம் அல்லது ராமஜெயம் அல்லது ஓம் சரவணபவாய என்று சொல். இப்படி எந்த ஒரு திருநாமங்களாக இருந்தாலும் ஓம் என்ற பிரணவத்தை உள்ளடக்கியதாக மந்திரங்களை வழங்கினார். இன்னும் சொல்ல போனால் அந்த காயத்ரி மந்திரத்தில் அந்த சடங்கில் ஊனூல் கல்யாணம் என்று சொல்லக்கூடிய சடங்கில் முறையாக அவங்களுக்கு காயத்ரி மந்திரத்தை உபதேசம் கொடுப்பார். அப்படி பெற்ற பின்னே காலை மாலை 2 வேளை ஒழுங்கா சந்தியாவந்தனம் என்று சொல்லக்கூடிய பிராணாயாமம் நாடி சுத்தி எல்லாம் பண்ணி அந்த காயத்ரி மந்திரத்தை சொல்ல வேண்டும் என்பது முறை மரபு. அப்படி சொல்லுகிறவர்களுக்கு காயத்ரி என்றாலே காயானு திராயத்தை உச்சரிப்பவனை ரட்சிப்பது என்று பொருள். நல்லா கவனிக்கணும். காயத்ரி மந்திரம்னா என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, காயானு திராயத்தை, அதுதான் காயத்ரி. யார் ஒருவர் அந்த காயத்ரி மந்திரத்தை உச்சரிக்கிறார்களோ அவர்களுக்கு அந்த மந்திரம் ஆற்றலை தரும். ஆகையினால அந்த முதல் படி இருக்கிறது பாருங்கள், உரு வழிபாடு என்று சொல்லக்கூடியது. பிள்ளை பருவத்திலே அச்சமும் பண்பும் இறை அன்பும் கலந்து கொடுத்தது. முறையாக எழுத படிக்க தெரிஞ்ச வயது வர்ற போதே மந்திர பயிற்சி பெற்றிருக்கணும். அதனால தான் காயத்ரி மந்திரத்தை பிராமணாளுக்கு அந்த வயதுகளில் பிரம்மோபதேசம் என்ற பெயரிலே கொடுத்தார்கள். அந்த மந்திரம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், ஓம் பூர்போஸ்வக தஸ்ஸ விதுர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமகி தியோ யோனக பிரசோதயாது என்பது காயத்ரி மந்திரம். இந்த உச்சரிப்பவனை ரட்சிக்கக்கூடிய அந்த காயத்ரி மந்திரம் சொல்ல சொல்ல அதனுடைய பொருள் உணர்ந்து சொல்லுவது வலியுறுத்தப்படுகிறது. காயத்ரி மந்திரத்தை உபதேசம் பெற்றாச்சு, ஆனால் அர்த்தம் தெரியாமல் சொல்லிக்கிட்டு இருந்தால் பயனில்லை தானே. இப்போ அதைத்தான் சிவபுராணமும் வலியுறுத்துகிறது. எல்லாத்தையும் சொல்லி சிவாய நம, பஞ்சாட்சர மந்திரம், சிவனின் பெருமை, தத்துவம், சிவ தத்துவம், ஆராதாரம் எல்லாத்தையும் பேசி கடைசியா இந்த சிவபுராணம் தன்னை சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவர் செல்லுவர் சிவபுரத்தினுடைய என்று பேசப்படுகிறது. அப்போ சிவபுராணத்துக்கு அர்த்தம் தெரியாமலே பாட்டா மட்டும் படிச்சுக்கிட்டு இருந்தால் பயனில்லைங்கிறத அங்கேயே ஏற்றுக்கொள்ளுகிறார். அதுபோல தான் பூணூல் கல்யாணம் பண்ணதுனால நான் பிராமணன் ஆயிட்டேன்னு சொல்ல முடியுமா? துவிஜன்னு பேர், அதில் ஒன்றும் தடை இல்லை. மறுபிறப்பாளன் என்று பேர். பூணூல் கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்ன பேர்? துவிஜன் என்று பேர், மறுபிறப்பாளன். அடுத்த ஒரு பிறவி அவனுக்கு புதுசாக பிறவி கொடுத்தார். இதுபோலத்தான் கிறிஸ்துவத்திலும் யார் ஒருவர் அந்த முறையான ஞானஸ்நானம் என்ற பயிற்சியை பெறுகின்றார்களோ அவர்களை அப்பொழுதுதான் இயேசுக்குள் உயிர்த்தல், இயேசுக்காய் உயிர்த்தல் என்று ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். அங்கே எப்படி வழிபாட்டு மரபிலே ஞானஸ்நானம் முக்கியத்துவம் பெறுகிறதோ அதுபோலத்தான் நம்முடைய இந்து சமயத்திலே இறைவனை பற்றுவதற்காக கொடுக்கப்பட்ட பக்தி மார்க்கத்திலே சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்று 4ம் சேர்ந்தது பக்தி மார்க்கம் என்று அறிவோமாக. ஏன்னா பக்தின்னா கோயிலுக்கு போனால் பக்தின்னு முடிச்சுட்டா எப்படி? அது சரியில்லை இல்லையா? அப்போ பக்தி என்றால் பற்றுவது என்று புரிந்து கொள்ளுங்கள். இறைவனை பற்றுகிறோம்.
இது மார்க்கட ஞாலம், மார்ச்சால நியாயம்னு 2 உண்டு. குரங்கு தாய் குரங்க குட்டி கெட்டியா பிடிச்சுக்கும். அதுபோல பக்தியில நாம கடவுளை பற்றுவது ஒரு கட்டம். ஆனா பூனை என்ன பண்ணும்னு கேட்டா, குட்டி போட்டா தன்னுடைய குட்டிகளை எல்லாம் எங்க பாதுகாப்பான இடமோ தன்னுடைய வாயில லேசா வலிக்காம கவ்வி எடுத்துட்டு போய் பத்திரமான இடத்துல வச்சு. இதைதான் மார்க்கட ஞாலம், மார்ச்சால நியாயம் என்று சொன்னார்கள். அப்ப பூனை எப்படி குழந்தைங்களை கவ்வி எடுத்துக்கிட்டு போய் முழு பொறுப்போட எங்க மதில் விட்டு மதில் தாவி போனாலும் தான் பொறுப்புல எடுத்துக்குதோ, அது போல இறைவன் நம்மை பொறுப்பெடுக்கிறது அடுத்த கட்டம். அந்த அளவுக்கு நாம பயிற்சிகள்ல மேம்பட வேண்டும். கோயில்ல போய் வழிபாடு செய்யறோம்னா எவ்வளவு நியதி, நெறி, முறைகள், கிரமங்களை எல்லாம் கொடுத்திருக்காங்க இல்லையா? எப்படி இருக்கணும், எப்படி விரதம் இருக்கணும், திருநீர் பூசுவதில் கூட முறை இருக்கிறது. சாயச்சரக்கெடுத்து சாதலிங்கம் தான் சேர்த்து மாயப்பொடி கலந்து வாலொழுவை நெய்யூற்றி பொட்டு வென்று பொட்டுமிட்டார் புருவத்தை இடைநடுவேன்னு பாடுறாங்க. அப்ப புருவத்துக்கு நடுவில் பொட்டு வைக்கிறதுக்கு என்ன அர்த்தம்னு தெரியணும். கேட்டா சொல்ல தெரியணும். விபூதி என்றால் மேலான அனுபவம் என்று பெயர். மேலான அனுபவம் விபூதி. பூதி என்றால் அனுபவம், வி என்றால் மேலான. அதனால்தான் நாயகன், வி நாயகன், மேலான நாயகன் விநாயகர். அதுபோலத்தான் அன்பர்களே, இங்கே இந்த திருமண் அணிகிறது கூட இந்த பக்கம் ஒரு வெள்ளைக்கோடு, இந்த பக்கம் ஒரு வெள்ளைக்கோடு, நடுவில் ஒரு சிகப்பு கோடு. அது எதை குறிக்கிறது? நாம் அறிய வேண்டிய ஒன்று என்றால், இப்ப நம்முடைய உடம்பில் தச நாடிகள் என்று சைவ சித்தாந்தமும் பேசுகிறது. இந்த தச நாடிகளில் முக்கியமானது 72,000 நாடி நரம்பு இருக்கு. அதுல முக்கியமானது தச நாடிகள். அந்த தச நாடிகளில் முக்கியமானது எதுன்னு கேட்டா இடகலை, பிங்கலை, சுழிமுனை என்பதாகும். இது எத்தனை பேருக்கு தெரிஞ்சு நாம பொட்டு வைக்கிறோம், நாம போட்டுக்கிறோம். கேட்டா எங்க தாத்தா சொன்னாரு, எங்க அப்பா சொன்னாரு, நான் செய்யறேன், என் பையனுக்கு கற்றுக் கொடுக்குறேன்னா பயனில்லை. இதுக்கு பேரை அர்த்தம் கேட்டா சொல்ல தெரியணும் நமக்கு. இதை எதுக்காக சொல்றேன்னு புரிஞ்சுக்கோங்க. இப்ப இடகலை, பிங்கலை இருக்கு, அதுல சுழுமனா நாடின்னு இருக்கு. ரெண்டும் சந்திக்கிற போது சுழுமனா நாடி வேலை செய்யும். அதுதான் ஆகினி சக்கரம் தியானம் செய்யற இடம். இந்த சூட்சுமத்தை வெளியில பொருளாக உணர்த்தி சின்னங்களை அணிய சொன்னாங்க. இங்கே நான் உணர்வு பெற்றேன், பெறுவேன், பெற்றிருக்கிறேன் என்பதற்கு அடையாளங்களை அணிய சொன்னாங்க. நம்ம ஆளுங்க என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, அடையாளங்களை அணியறதை மட்டும் கரெக்டாக செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன சின்னங்களை அணிகிறத கரெக்டாக செய்கிறாங்க. இங்கே ஏன் பொட்டு வைக்கிறீங்கன்னு பேர பிள்ளைகளோ அடுத்த தலைமுறையோ கேட்டால் நமக்கு பதில் சொல்ல தெரியல. இதில் எங்கே கொண்டு போய் இந்த சிக்கல் முடியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒரு கூட்டம் இருக்கிறது, நாங்கள் மட்டுமே பகுத்தறிவு உள்ளவர்கள் என்று. அவங்கெல்லாம் ஏப்பா இப்படி சாமி கும்பிட்ற, கோயிலில் போய் என்ன நடக்குது, மந்திரத்தில் என்ன நடக்குது, பொட்டு வைக்கிறதுலேருந்து விபூதி அணிகிறதுலேருந்து பிரணவ மந்திரத்தினுடைய பொருள் தெரியலன்னா முருகப்பெருமான் சந்திர சூரியர்கள் தேவாதி தேவர்களை எல்லாம் தலையில் கொட்டி ஜெயிலில் போட்டார்னு கதை தெரிஞ்சுக்கிறோம். அப்போ நமக்கு அந்த பிரணவத்துக்கு விளக்கம் தெரிஞ்சுதா? சாமி மலையில் தானே அது நடந்தது. உனக்கு தெரியுமா பிரணவத்துக்கு விளக்கம்னு கேட்குறாரு சிவபெருமான். ஓ தெரியுமேன்னார். அப்போ சொல்லு பாப்போன்றாரு சிவபெருமான். யாரு? தகப்பனே என்ன சொல்கிறாரு, நீங்கள் கேட்குற விதத்தில் கேட்டால் நான் சொல்கிற விதத்தில் சொல்கிறேன்ட்டார். அப்போ தகப்பனுக்கு சாமியாக இருந்தது தான் சாமிநாத சுவாமியாக சுவாமி மலையில் இருக்கிற இந்த கதையை அறிவோம். இப்போ இந்த கதைகளும் புராணங்களும் வேதங்களும் இதிகாசங்களும்
எவ்வளவு விஷயங்களை சொல்லி தந்திருக்கிறது. இதையெல்லாம் அறியாத போது, நாம் அறியாத போது, இதையெல்லாம் இருக்கு, பேருண்மைகள்ல இருக்கு. இதை நாம் அறியாத போது ஒரு கூட்டம் வந்து நாங்க தான் பகுத்தறிவு, உங்களுக்கெல்லாம் அறிவே இல்லை, மூட பழக்கம்னு சொன்னா, மூடப்பழக்கங்களை பின்பற்றுகிறவர்களுடைய தவறா, சொல்லி கொடுத்த நம்முடைய பெரியவங்களுடைய தவறான்னு எடுத்துக்கிட்டா, பெரியவங்க காரண காரியங்களோடு தான் சொல்லி கொடுத்தாங்க. நாம பொருள் புரியாம கேள்வியே கேட்காம கண்ணை மூடிட்டு பின்பற்றினா அவங்க நம்மளை பார்த்து அப்படித்தான் சொல்லுவாங்க. கண்மூடி வழக்கமெல்லாம் மண்மூடி போக என்று வள்ளல் பெருமானாரும் கோவப்பட்டு பேசியிருக்கார். இப்போ பகுத்தறிவுவாதிகள் மட்டும் நம்மளை ஒரு பக்கம் திட்டிக்கிட்டு இருக்கிறது பத்தாதுன்னு, அங்க ஜாதியிலே, சமய நெறிகளிலே, சாத்திர சண்டையிலே, கோத்திர குப்பையிலே, பாருங்க எப்படி வார்த்தைகள். நாம இப்ப பேசிட்டு இருக்கிறதுமோ பக்தி மார்க்கத்தை பற்றி. அவர் எதை சொல்றாரு? வர்ணாசிரம தர்மத்துல நாலா பிரிச்சு உயர்ந்தவர் தாழ்ந்தவர் பேதம் கற்பிச்சாங்களே, அந்த தவறை பேசுகிறார். மனிதருள் வேறுபாடு இல்லை இல்லையா? வேறுபாடு கருதக்கூடாது. எனவே ஜாதியிலே, சமய நெறிகளிலே, சாஸ்திர சண்டையிலே, கோத்திர குப்பையிலே அபிமானித்து அலைகின்ற உலகீர் என்று பாட வைத்த அளவுக்கு வள்ளலாருடைய கோபத்துக்கு ஆளானதுக்கு காரணம் பக்தி மார்க்கத்துக்கு அர்த்தம் கேட்காம நம்ம ஃபாலோ பண்ண குற்றம்தான் என்று சொன்னால் அது தவறில்லை என்று நீங்கள் ஏற்பீர்கள் என்று நம்புகிறேன். அதனால தான் இந்த 4 படிகளை மட்டும் இன்றைக்கு உங்களுக்கு அறிமுகம் செய்ய விழைகிறேன். பக்தி மார்க்கம்ன்றது ஒரு டோட்டல் கான்செப்ட் வச்சுக்கோங்க. இப்போ பக்தி மார்க்கத்தில் எப்படி எல்கேஜி முடிச்சுட்டு எலிமெண்ட்ரி ஸ்கூல் போகணும், அதில் முடிச்சுட்டு ஹை ஸ்கூல் போகணும், அதில் முடிச்சுட்டு காலேஜ் போகணும். ஒரு 4ஆம் கிளாஸ்லேயே கோட் அடிச்சுட்டு உட்காந்துருந்தா நல்ல பையன் ஒத்துக்குவோமா? இல்லை 9ஆம் வகுப்புலேயே கோட் அடிச்சுட்டு உட்காந்துருந்தா நாம் ஒத்துக்குவோமா? இல்லை காலேஜ் போய் படிச்சுட்டு காலேஜில் படித்ததுக்குரிய இலக்கணம் கூட இல்லாமல் அவன் வெளியே வந்து நடந்துக்கிட்டா அவனை பார்த்து பெருமைப்படுவோமா? அப்போ அதைத்தான் வள்ளுவம் சொல்லுகிறது, கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க 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 என்று சொல்லுகிறது. அப்போ பக்தி மார்க்கத்திலையும் புரிந்து பின்பற்ற வேண்டும், அந்த பொருளாக மாற வேண்டும். அது மெய்ப்பொருளை நோக்கிய பயணம். அதுக்காக தான் பக்தி மார்க்கத்தில் கடவுளை போய் கெட்டியா சிக்கனை பிடித்தேன் எங்கெழுந்து அருளுவது இனியே என்று கெட்டியா பிடிக்கிறோம். ஆனா எவ்வளவு நாளைக்கு பிடிச்சுக்கிட்டே இருக்கிறது? அந்த பக்தியினுடைய முடிவு என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, முக்தி என்ற முழுமைக்கு இட்டு சொல்லக்கூடியது உண்டா இல்லையா? இப்ப பக்தி மார்க்கத்தை ஒருவர் அந்த சிறு வயதிலிருந்து 4-5 வயசுலேருந்து ஃபாலோ பண்ணி 7-9 வயதுல 11 வயதுல மந்திரம் சொல்லி கொடுத்து 16 வயதுல யோகா சொல்லி கொடுக்குற இடம் வருது. 3ஆவது படிக்கு போகணும். அப்ப 5 வயதுல 1ஆம் கிளாஸ், 15-16 வயதுல +1 +2 காலேஜ் கோர்ஸ் போகணும். எந்த பையனாவது கீழே 4 வருஷமா படிச்சான்னா ஒத்துக்குவீங்களா நீங்க? அதுபோல தான் இன்னைக்கு பக்தி மார்க்கம் என்ன ஆயிட்டு இருக்குன்றத உங்க சிந்தனைக்கே விட்டுறேன் தயவு பண்ணி. இதுக்கு மேல நான் கமெண்ட் அடிக்க தயாரா இல்லை. ஏன்னா இதை பெரியவங்கெல்லாம் திட்டுன்னு திட்டிட்டு போயிட்டாங்க. அதையெல்லாம் பின்னாடி நான் சொல்ல போறேன். அதனால இன்று தொடங்கி, அன்பு உள்ளங்களே, இன்று தொடங்கி ஒரு முறையான ஆன்மீக பாட வகுப்புகள்ல படிப்படியா தொடர்ச்சியா ஒரு 60 வாரங்களிலே உங்களோடு நான் உரையாட இருக்கிறேன். இன்று தொடங்கி இன்றைக்கு இந்த இணைப்பிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய, கேட்டு கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் அனைவரும் இதே என்னுடைய தொடர் தலைப்புகளை இன்றிலிருந்து தொடங்கி இன்னும் ஒரு 60 வாரங்களுக்கு கணக்கு போட்டுக்கோங்க எத்தனை வருஷம்.
நீங்க முறையாக பின்பற்றுவீர்களேயானால் உங்களை ஒரு வழியா கொண்டு போய் நிலைமேல் சேர்த்திடல் என் பொறுப்பு. அன்புள்ளங்களே, அங்க நீங்களும் கை கொடுக்கணும், நானும் உங்களுக்கு கை கொடுக்கணும். நீங்க வேற பக்கம் போனா நான் ஒன்றும் செய்ய முடியாது. நீங்க பின்பற்றாம நான் மட்டும் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருந்தாலும் பயனில்லை. அந்த வகையில ஒரு தொடர் தலைப்புகளை இன்றைக்கு தொடங்கி இருக்கிறோம். இன்றைக்கு பக்தியும் தனை அறிதலும் என்பது முதல் தலைப்பாக தொடர்கிறது. இது 2வது பாகமாக அடுத்த வாரமும் தொடரும். அந்த வகையில முதல்ல அதைத்தான் சரியை என்று சொன்னார்கள். சரியை என்றால் சரீரத்தால் இறைவனை வணங்குதல் என்று பொருள். சரியையிலே ஈசன் ஜட வடிவாகி நின்றான். ஜட வடிவமா கடவுள் இருக்கானா சரியையில மட்டும். கோயில்ல போய் என்ன பண்றோம்? கட்டையால் செய்தே வரும், கல்லினால் செய்தே வரும், மஞ்சளால் செய்தே வரும், சாணத்தால் செய்தே வரும் என்று பேசப்பட்டதல்லவா, பாடப்பட்டதல்லவா? அப்படி சாமி எப்படி பிடிச்சு வைக்கிறோம்? பிள்ளையார் சாணியில பிடிச்சு வைக்கிறீங்க, மஞ்சள்ல பிடிச்சு வைக்கிறீங்க, கல்லால வைக்கிறீங்க, பஞ்சலோகத்தால வைக்கிறீங்க. அப்ப இத்தனையால சாமி செய்து அங்க வச்சாலும் அதுக்குள்ள இறைத்தன்மையை யார் ஓட்டுகிறார்? கோயில்ல முறையா சும்மா கிடந்த இடத்துல நீங்க கோயில் கட்ட முடிவு பண்றீங்க. சும்மாவா கட்டி முடிச்சுட்டு ரைட்டு உள்ள போய் சாமி கும்பிட்றோம்? இல்லை, அதற்கு குடமுழுக்குன்னு ஒன்று வைக்கிறாங்க. அன்னைக்கு என்ன நடக்குதுன்னா ஏகப்பட்ட விஷயங்கள் நடக்குது. அப்போ கும்பாபிஷேகத்தில் ஏன் அந்த அத்தனை நாள் பூஜை பண்ண அந்த காலங்களில் யாகத்தில் வைக்கப்பட்ட அந்த கலசங்கள், அதில் உள்ள நீர் அந்த கருவறையில் உள்ள டேட்டி மேலே ஊற்றும் போதும் அந்த கோபுர கலசத்தின் மீது ஊற்றும் போதும் அந்த புனித நீர் உங்கள் மீது பெறுவதற்காக அவ்வளவு போராடி கூட்டத்தில் கஷ்டப்பட்டு கும்பாபிஷேகம் பார்த்துட்டு வர்றீங்களே, அந்த நீரினுடைய சிறப்பு எப்படி வந்ததுன்னு கேள்விப்பட்டீங்களா? பிரம்மத்தை உணர்ந்தவர் பிராமணர் என்று பெயர். நல்லா கவனிக்கணும். பிறந்துட்டா பிராமணன் கிடையாது. பிரம்மத்தை உணர்ந்தவன் பிராமணன். சரியா? பார்ப்பவன் எவனென பார்ப்பவன் பார்ப்பனன். பார்ப்பனன்னா யாரு? உள்ள திரும்பி பார்க்கிறவன். இது யார்? நான் யார்ன்ற கேள்வியில பார்க்க தெரிஞ்சிருக்கமில்ல, அதுதான். அதனால்தான் அதை கர்மயோகம் என்று சொன்னார்கள். செயல்களாலே இறைவணக்கம், கர்மயோகம். அப்புறம் பக்தி யோகம். பக்தி யோகம் என்பது மந்திர வழிபாட்டை குறிக்கிறது. 3வது படி எது என்று கேட்டால் ராஜயோகம். 4வது படி எது என்று கேட்டால் ஞான யோகம். கேள்விப்பட்டிருப்போம்ல, பக்தி யோகம், கர்மயோகம், ராஜயோகம், ஞான யோகம் என்று 4 படிகளாக பிரித்தார். இந்த 4 படிகளையும் முடிக்க வேண்டிய வயது என்ன தெரியுமா? 25 வயசுக்குள்ள முடிச்சிருக்கணும். முடிச்சு முக்தி முழுமை பெற்றேன், தன்னை அறிந்தேன் என்ற இடத்துக்கு வந்திருக்கணுங்கிறது தான் இன்றைய தலைப்பினுடைய முக்கியத்துவமே. ஆனால் 25 வயசுக்குள்ள அந்த தன்னை அறியும் கலையை முடிச்சிட்டோமா, தன்னை அறியும் இடத்துக்கு போனோமா? ரொம்ப பேர் மிஸ் பண்ணிட்டு லேட்டாக தான் கிளாஸுக்கே யோகாவுக்கே வந்திருக்கிறோம். எப்படி கோயிலுக்கு போனால் உரு வழிபாடும் மந்திர வழிபாடும் சைமல்டேனியஸாக கொடுத்துட்றாங்க இல்லையா? 7 வயசு 9 வயசில் மந்திரமும் சொல்லி கொடுத்துட்றாங்க. காயத்ரி மந்திரம், பஞ்சாட்சர மந்திரம், ஷடாட்சர மந்திரம், ஓம் நமோ நாராயணாய, இப்படி எந்த தெய்வங்கள் பெயராலே வழிபட்டாலும் பிரணவத்துக்கு என்ன சிறப்பு கொடுத்தார்கள்? பிராணன் படுகின்ற அவத்தை நீக்குவது என்பதுதான் பிரணவம். இங்கே பிராணாயாமம் செய்து மூச்சை கவனித்து மனம் ஒருமைப்படுகின்ற பயிற்சியை உள்ளடக்கியதாக கொடுத்தார்கள். வாஸ்யோகத்திலும் அந்த பிராணாயாமம் செய்கிற போதும் சந்தியாவந்தனம் காலையும் மாலையும் சந்தி பொழுதுல சந்திக்கின்ற நேரம், காலையும் இரவும்
சந்திக்கின்ற இடம் சந்தி பொழுது என்பார். 6-6:30 மணிக்கு. அதே போல் மாலையில் 6-6:30 மணிக்கு போய் குளிச்சு சந்தியாவந்தனம் பண்ணணும். அப்படி முறையாக காயத்ரி மந்திரத்தை சொல்றவங்களுக்கு முகத்துல காயத்ரி தேஜஸ் என்ற ஒரு ஒளி மிகும். தேஜஸ் ஒளி அதிகரிக்கும். அந்த ஒளியை தான் காயத்ரி தேஜஸ்ன்னு சொல்லுவாங்க. அவங்க முகத்துல பாரு காயத்ரி தேஜஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுதான் முகக்கலை, முகப்பொலிவு, வசீகரம், த அட்ராக்டிவ் பவர். நம்ம கூட சர்வவசிய தனாகிருஷ்ண மந்திரத்துல சொல்றோம்ல, ஜெகவசிய முகவசிய சொல்றோம் இல்லையா? அப்படி எல்லாவற்றையும் ஈர்க்கக்கூடிய ஆற்றல் பெறுவதற்கானது தான் அந்த மந்திரத்தினுடைய சிறப்பு. பிரணவம் அவ்வளவு சிறப்புடையது. அதை பற்றி இன்னும் நாம் விளக்க வேண்டி இருக்கிறது. ஏன்னு சொன்னா, ரொம்ப பேர் மந்திர பயிற்சியில கூட முழுமையாக வெற்றியை தாண்டினாங்களா, புரிஞ்சு கடந்தாங்களான்றது எனக்கு தெரியல. ஏன்னா சிவாய நம என்று சிந்தித்திருப்பவர்க்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை, இல்லையா? சொல்றாங்க, சிவாய நம என்று சிந்தித்திருப்பவர்க்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை, உபாயம் இதுவே. என்ன அர்த்தம்? இதுவே மதியாகும், அல்லாத எல்லாம் விதியே மதியாய்விடும். இதுக்கு என்ன அர்த்தம்? இதுதான் விதி மதின்னு நான் தனியா ஒரு புத்தகமே எழுத போறேன் அடுத்தா போல. அப்படி அது என்னுடைய 6வது புத்தகமாக இருக்கு. அப்படி இந்த சிறப்பானதொரு பிரணவம் என்று சொல்லக்கூடியது ஓங்காரம் என்று அறிந்திருப்பீர்கள். தமிழ்ல சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டா, உயிரெழுத்து மெய்யெழுத்து. உயிரெழுத்து மெய்யெழுத்து இணைகிற போது உயிர்மெய் எழுத்து, அதையும் தெரியும். அப்புறம் ஆயுத எழுத்து ஒன்று இருக்கு. இதை தமிழ் நெடுங்கணக்கு என்று சொல்லுவார்கள், இல்லையா? அப்ப இந்த உயிரெழுத்துக்களினுடைய தனிச்சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டா, அந்த ஆ முதல் அவ் வரை அந்த ஒலிகளை உச்சரிக்கிற போது நம்முடைய உயிரை இயக்குகிறது. That vibrates the energy within our. நம்முடைய மூலாதாரத்திலிருந்து ஆற்றலை எழுப்பி மேலே கொண்டு வரக்கூடியது. என்ன மூலாதாரத்தில் என்ன இருக்கு? குண்டலினி சக்தி இருக்கு. குண்டலினி சக்தினா தெரியாதவங்களுக்கு சொல்றேன், விந்துநாதம்னு ஒன்று இருக்கா இல்லையா? வயசுக்கு வந்தா கல்யாணம் பண்ணிக்கோன்னு பண்ணி வச்சுடுறாங்க. கல்யாணம் பண்ண உடனே வயிற்றுல ஒரு புழு பூச்சி வந்ததான்னு பார்க்குறீங்க, இல்லையா? இப்போ வாழ்க்கையினுடைய நோக்கமே என்னன்னு கேட்டால், பெற்றாங்க, வளர்த்தாங்க, கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க, நாமளும் பிள்ளை குட்டி பெற்றுக்கணுங்கிறது தான் ஒரு பெரிய சின்சியர் டியூட்டியாக செஞ்சிட்ருக்கோம். அது மட்டும் பயனில்லை. இந்த வித்து சக்தியை நல்ல ஒரு புத்திர சந்தானங்களுக்காக பயன்படுத்தும் கலையெல்லாம் சொல்லியிருக்காங்க. அதை நான் என்னுடைய பெண்மை மனிதத்தின் முழுமை நூலில் முழுமையுமாக விளக்கியிருக்கிறேன். தாம்பத்தியம் முதலாக எல்லாவற்றையும் விளக்கியிருக்கிறேன். அப்படி எதற்கு இதை சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், இந்த ஆலய வழிபாடு சரி என்று சொல்லப்பட்டது, மந்திர வழிபாடு கிரியை என்று சொல்லப்பட்டது. இந்த ரெண்டும் சைமல்டேனியஸாக சேரும். கோயிலுக்கு போகிறோம், மந்திரம் சொல்கிறோம், இறை வழிபாடு செய்கிறோம். உண்டா இல்லையா? அதே 16 வயதுக்கு மேலே எத்தனை பேர் உங்களுடைய பிள்ளைகளுக்கு யோக தீட்சை கொடுத்தீங்க? இந்த நாளில் ஒவ்வொரு மான்கள்கிட்ட போய் எனக்கு தீட்சை கொடுங்க, என்னை சீடனை ஏற்றுக்கோங்கன்னு கெஞ்சின காலங்கள்லாம் உண்டு. ஆனால் இன்றைக்கு வேதாதிரி மகரிஷி அவர்கள் நம்மோடு இருந்து, எனக்கெல்லாம் கல்லூரி பருவத்திலே நான் தீட்சை எடுத்தது 69-70. பாருங்க, கரெக்டாக காலேஜ் படிக்கிற வயசு அது. அப்போ தான் மகரிஷியை சந்திக்கிறேன். குண்டலினி சக்தியை எழுப்பி கொடுக்குறாங்க. அப்போ யோகம் கற்றுக்கொள்ள வேண்டிய வயது 16 வயதுல தானே மேன்ஹுட் வருது, மனுஷி ஆயிட்டாங்கிறாங்க பொம்பளை பிள்ளையா இருந்தா. இவனும் சிறுவன் என்ற நிலையிலிருந்து மனிதன் என்ற பக்குவத்துக்கு வருது. மீசை அரும்புகிறது, குரல் உடைகிறது, உடலிலும் உள்ளுறுப்புகளிலும் மாற்றம் ஏற்படுகிறது. அப்போ கரெக்டாக வயசுக்கு வந்தால் கல்யாணம் பண்ணணுங்கிறது மட்டும் டிவோஷனலாக தெரிஞ்சுக்கிட்டீங்களே. ஆனால்
உடல்ல தோன்றிய அந்த விந்துநாத சக்தியை ஆற்றலாக மாற்றும் கலை ஒன்று இருக்குன்றதையும் அதை பெற்றீர்களா என்பதையும் நீங்க யாராவது சிந்திச்சீங்களா? இதை பெரியவங்க சொல்லாம இருந்தாங்களான்னு கேட்டா சொல்லிட்டு தான் போயிருக்காங்க. அதை தான் சரி, கிரியை, யோகம், ஞானம் என்று சொல்லி யோகம் ஞானமும் சைமல்டேனியஸா பின்பற்றுவதற்கு நமக்கு மனவளக்கலை கிடைச்சது, வேதாதிரி மகரிஷி கிடைச்சாங்க, சொல்லி கொடுத்தாங்க. உண்டா இல்லையா? ஆனால நீ வாப்பா உனக்கு குண்டலினி யோகம் பண்ணுன்னு சொன்னா என்ன கேட்குறாங்கன்னா, அதுக்கெல்லாம் ஒரு யோகம் பண்ணியிருக்கணுங்கன்றாங்க. இதுக்கு எங்கே போய் என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஆகையினால தான் இந்த 25 வயசுக்குள்ள ஒரு காலம் இருக்கு பாருங்க, அதுக்கு பேர் பிரம்மச்சரியம்னு பேர். உண்டா இல்லையா? நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல, பிரம்மச்சரியம் என்று பேர். பிரம்மச்சரியம்னா பிரம்மத்தில் சஞ்சரித்தல் என்று பொருள். பிரம்மம்னா இறைநிலை. கரெக்டாக ஒத்துக்கணும். நான் ரைட்டாக பேசுனா நீங்களும் ஏற்றுக்கணும். நான் தப்பாக பேசுனா சந்தேகம், புரியல, என்ன சார் இந்த இடத்துல பொருந்தி வரலையேன்னா நீங்கள் கேள்வியும் கேட்கணும். அப்போ தான் நீங்கள் நல்ல ஸ்டூடெண்ட்டுன்னு அர்த்தம். கேள்வி நேரம், யாராவது கேள்வி கேளுங்கன்னொன்னே எல்லாம் ஒன்றும் கேள்வியெல்லாம் இல்லைங்கன்னு சொன்னால் அது சரியில்லை. கேள்வி வரணும். இல்லை நீங்கள் கேட்ட விஷயங்களில் எந்த இடம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததோ அதை வந்து ஆமாம் இந்த இடம் சிறப்பாக இருந்தது, எனக்கும் அந்த இடம் பிடிச்சிருந்ததுன்னு சொன்னீங்கன்னா பேசுகிற எனக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். ஆகையினால அன்பு உள்ளங்களே, பிரம்மத்தில் சஞ்சரித்தல் என்று பெயர் பிரம்மச்சரியம்னா. 25 வயசு வரைக்கும் தானே. அதுக்கு மேலே ஒரு வயசு வந்த பொண்ணை பார்த்து ஒருவனுக்கு ஒருத்தின்னு திருமணம் பண்ணி வச்சிடுறாங்க. அதுக்கு பேர் இல்லற நெறி என்று சொல்லுகிறோம். இல்லறம், இல்லறம், நல்லறம். அப்போ அறத்தோடு கூடிய வாழ்க்கை, அதுதான் அற வழியில் பொருள் ஈட்டுதல். அறம், பொருள், இன்பம். அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால் மூன்றையும் பேசியது திருவள்ளுவர். உண்டா இல்லையா? ஆனா இங்க அற வாழ்க்கையும் சொல்லித்தர ஆள் இல்லை. இது சொல்லித்தரத்துக்கு தாத்தா பாட்டியும் வீடுகளில் இல்லை, விலக்கி வச்சாச்சு. எல்லாம் மைக்ரோ ஃபேமிலி ஆகி போச்சு. அப்ப இதையெல்லாம் பேச தெரியாத காலகட்டத்தில் கண்ணதாசன் என்ன பண்ணாரு, நானே தெரியாதனமா போய் வேற கட்சியில் இருந்தேனப்பா, இப்பத்தான் புரிஞ்சுக்கிட்டேன், அர்த்தமுள்ள இந்து மதம்னு எழுதி கொடுத்தார். எத்தனை வால்யூம் எழுதினார்னு உங்களுக்கே தெரியும். இப்போ நம்முடைய தொன்று வருகின்ற இந்து மதம் என்று சொல்லக்கூடியது எத்தனையோ உன்னதமான விஷயங்களை எல்லாம் பேசி இருக்கிறது, எடுத்து கொடுத்திருக்கிறது, உணர்த்தி இருக்கிறது. அப்படி ஆலயங்களை வழிபடுவதற்காக நிறுவுகின்ற முறைகளிலும் ஆலய வழிபாட்டு முறைகளிலும் கும்பாபிஷேகம் முதலாக குடமுழுக்கினுடைய தத்துவங்கள் எல்லாம் எத்தனையோ பொருள்களை அங்கே உள்ளடக்கி இருக்கிறார்கள் என்பதை நான் தனி தலைப்பாக பேசியிருக்கிறேன். குடமுழுக்கு என்று பேசியிருக்கிறேன், இல்லைனாலும் பேச தயாராக. இப்போ பாருங்க, நான் சரீகிரி யோகம் ஞானம் என்று நாளையும் சேர்த்து தான் பேச முன் வந்தேன். ஆனால் இப்போ இந்த ஆலயத்தை பற்றி மட்டும் பேசினாலே இவ்வளவு தனிச்சிறப்புங்கிறத என்ன பண்ணுறது, வேற வழியில் அடுத்த வாரமும் தொடரும் போட்டுக்க வேண்டியது தான். அந்த வகையிலே தான் பிரம்மச்சரியம் 25 வயசு வரைக்கும், கல்யாணம் ஆன உடனே இல்லறம், இல்லறமும் பார்த்து அதை சிறப்பாக நடத்திக்கிட்டு மக்கட்பேர்லாம் முடித்த பின்னால பொருள் ஈட்டலும், ஈட்டலை நல்ல வண்ணம் காத்தலும், பிறருக்கு தானம் வழங்குவதும், இல்லாருக்கு வரியாருக்கு ஒன்று ஈவதே ஈகை. ஈகையும் சேர்ந்தது மூன்றாவது படியாகிய பிரம்மச்சரியம், இல்லறம், வனப்பிரஸ்தம் என்று சொன்னார். கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா? இந்த மூன்றாவது நிலைக்கு பேர் என்ன? வனப்பிரஸ்தம். 60 வயசு வரைக்கும். 60 வயசுல, அதனால தான் 60 கல்யாணம் மணி விழான்னு ஒன்று வச்சாங்க. இப்போ 25 வயசுல கட்டின தாலியை உனக்கு கடமையெல்லாம் முடிஞ்சுதப்பா, பேரம்பேத்தி எடுத்து கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு, பிள்ளை குட்டிகளுக்கெல்லாம் பேரம்பேத்தியும் பார்த்தாச்சு, இனிமேல் உனக்கு பொறுப்பு இல்லை, லைபிள் இல்லை, ரிட்டையர்மெண்ட்டு, அதுபோல் நீ முழுமை பெற்றாய், நீ இனிமேல் நாட்டுக்கு உதவுவனாக, மற்றவர்களுக்கு நன்மை செய்பவனாக, 60 வயதுக்கு மேலே நீ சந்நியாசாசிரமத்துக்கு போகணும்னு சொன்ன இடத்துக்கு எத்தனை பேர் போனோம்? எனக்கு இந்த இடத்த பற்றி சொல்லும்போது தான் பலரும் இன்றைக்கு அந்த முழுமை பெற்ற ஒரு நிலையை பெறாமலேயே ஆலய வழிபாட்டில் நின்று கொண்டிருக்கிறத பார்க்கிற போது
நெஞ்சு பொறுக்குதலையே இந்த நிலைகட்ட மனிதரை நினைத்து விட்டால் என்று பாரதி பாடிய வரிகள் எனக்கு நினைவுக்கு வருகிறது. தப்பா ரைட்டா நீங்களே சொல்லுங்க. இதைத்தான் குடீசக சந்நியாசம், பகூதக சந்நியாசம், ஹம்ச சந்நியாசம், பரமஹம்ச சந்நியாசம் என்று சொன்னார். அப்ப குடீசக சந்நியாசம்னா பிரம்மச்சரிய காலம், பகூதக சந்நியாசம்னா இல்லறம், ஹம்ச சந்நியாசம்னா 60 வயசு கீழே. இல்லறமும் அறமும் இணைந்த வாழ்க்கை, கணவனும் மனைவியுமாக சேர்ந்து நல்லற நடத்தி, அந்த வள்ளுவம் சொல்லுகிறது பாருங்கள், துறந்தார் தென்புலத்தோர் இவங்களுக்கெல்லாம் உபசரிக்கணும், விருந்து ஒக்கல் அப்படின்னு பேசுது. அந்த இடம்தான் 45 to 65. 60 வயசுக்கு மேலே லைபிலிட்டிஸ் எல்லாம் முடிஞ்சு போச்சு. ரிட்டையர்மெண்ட் கொடுத்து உடனே வீட்டுக்கு அனுப்பிச்சாச்சு. இனிமேல் என்னென்னு சாப்பிட்டு தூங்க சொன்னாங்கன்னு இல்லவே இல்லை. அப்பத்தான் நான் இறையுணர்வு பெற்றேன் என்பதை பிறருக்கும் வழங்குகின்ற பெற்றுமையாளனாக வாழ்வதற்கு அருளிதியாக்கி சொன்னார். நல்ல குருவாக மலர்த்தினார் வேதாதிரி மகரிஷி அவர். அப்போ அதை தான் சந்நியாசாசிரமம்னு அந்த நாளில் கணவனும் மனைவியுமாக வானகத்தில் போய் அங்கே குருகுலவாசம் அமைத்து பிள்ளைகளுக்கெல்லாம் ஏட்டுக்கல்வி, தொழிற்கல்வி, ஒழுக்க பழக்க கல்வி, ஞானக்கல்வி, இந்த 4 கல்வியும் கொடுக்கறது தான் குருகுலம் என்பது. நல்லா கவனிக்கணும். குருகுலம்னு ஒன்று இருந்தது தெரியுமா? இப்போ பிள்ளையை வளர்த்த முடியலன்னு கொண்டு போய் ஹாஸ்டலில் விடுறீங்கல்ல, உண்டு உறைவிடை பள்ளின்னு சொல்கிறீங்கல்ல, அதுதான் அன்னைக்கு குருகுலம்னு இருந்தது. அங்கேயே குரு பத்தினி சமைச்சு கொடுப்பாங்க, சாப்பிட்டுக்க வேண்டியது, அங்கேயே தங்கிக்க வேண்டியது, குருவுக்கு உதவியும் சேவையும் செய்ய வேண்டியது. அவர் வில்வித்தையிலிருந்து, குதிரை ஏற்றத்திலிருந்து, போர் முறைகளிலிருந்து, இலக்கியங்களிலிருந்து, எல்லா விதம் கணிதத்திலிருந்து, வானசாஸ்திரத்திலிருந்து எல்லா வித்தைகளையும் பயிற்றுவிப்பார். இவன் கற்றுக்கொண்டு முழுமை பெற்ற மனிதனாக இறை உணர்வும் பெற்று வெளியே வருவான். அப்போதான் குருகுலவாசம் முடியுது 25 வயசில். அது வரைக்கும் அவன் மொட்டை பையன்னு பேர், முடி வைக்கக்கூடாது. எத்தனை பேருக்கு தெரியும்? அப்புறம்தான் அவன் குடும்பத்தில் இருக்கும்போது குடுமி வச்சுக்கிட்டா அதுக்கு பேர் குடும்பி என்று கூட சொல்லுவாங்க. அது மருவி வந்த சொல். அப்போ 25 வயசுக்குள்ள இறை உணர்வு பெறுவது என்பது பேசப்படுகிறது. அப்போ அந்த 25 வயசுக்குள்ள தன்னை அறிதல் முடிச்சோமா? நான் முடிச்சுட்டா நீங்கள் தெரிவி பாருங்க. இதான் உங்களுக்கு எனக்கு இப்போ அக்ரிமெண்ட், சரியா? அப்போ 25 வயசுக்குள்ள பிரம்மத்தில் சஞ்சரித்தல் என்று இறை உணர்வு பெற முடியும் என்ற இடத்தையே சில பேர் சொல்கிறாங்க. 35-45 உட்காந்துக்கிட்டு இன்னும் நான் போயிட்டுருக்கேன் சார், இன்னும் நான் கோயிலுக்கும் போயிட்டுருக்கேன், மந்திரமும் சொல்லிக்கிட்டு இருக்கேன், யோகாவும் பண்ணிக்கிட்டு இருக்கேன், இன்னும் போயிட்டுருக்கேன். இவர் எவ்வளோ நாள் தான் போயிட்டுருப்பாருன்னு தெரியல. அதனால தான் மகரிஷி பாடினாங்க, இன்று நான் நிறைவு பெற்றேன் என்று பாடுகிறார். அந்த இடம் நமக்கும் உண்டு, நாமளும் வர முடியும். புரியுதா? ஆகையினாலே அன்பு உள்ளங்களே, இந்த பிரம்மச்சரியம், இல்லறம், வனப்பிரஸ்தம், சந்நியாசம் என்று சொல்லக்கூடிய 4 ஆசிரமங்களாக பிரித்தார்கள், சரியா? அதில் தான் குடீசக சந்நியாசம், பகூதக சந்நியாசம், ஹம்ச சந்நியாசம், பரமஹம்ச சந்நியாசம் என்று சொன்னார்கள். உதாரணமாக சிவானந்த பரமஹம்சர் என்ன சொல்கிறோம்? விவேகானந்தருடைய குருநாதர், கல்கட்டாவில் பரமஹம்சர் என்று சொல்லுகிறோம் இல்லையா? அந்த நிலை, அது பெருநிலை, தான் பெற்று பிறருக்கும் உணர்த்தினார். அதுதான் அருள்நிதி மகரிஷி ஆக்கி கொடுத்துருக்காங்க. எனவே தானும் உணர்ந்து பிறர்க்கும் உரைத்து என்று ஒரு இடம் உண்டு. இந்த தானே உணராத பேதையினும் பேதையாரில் என்று வள்ளுவமும் பேசுகிறது. அதில் என்ன பயன் இருக்க முடியும் இல்லையா? அப்போ அன்பு உள்ளங்களே, மிகச்சிறப்பாக நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு அழகான ஒரு தலைப்பு தான் இந்த இன்றைய தலைப்பாகிய பக்தியும் தன்னை அறிதலும் என்பது. ஏன்னா இன்றைக்கு நல்ல பக்தி பண்ணுறாங்க, தப்பே கிடையாது, சிறப்பாக பண்ணுறாங்க, புரிஞ்சு பண்ணுறாங்க, விருப்பமாக பண்ணுறாங்க, மனசு வச்சு பண்ணுறாங்க. அதான் அந்த முழுமைக்கு, முக்தி என்ற முழுமைக்கு கொண்டு போய் சேர்க்குதாங்கிற கேள்விக்கு தான்
ஒரு சின்ன சிக்கல் நிக்குது. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அன்பு உள்ளங்களே, முழுமை பெற்றோமா என்ற இடத்துல தான் இன்னும் போயிட்டு இருக்கேன்ற பதிலே 95% மேல சொல்றாங்க. உண்டா இல்லையா? நான் சொல்றது ரைட் தானே? அப்ப அது எப்பதான் முழுமை பெறுவது? யோகாவை வந்து 16 வயதுல கொடுத்துட்டாங்க. அப்புறம் யோகாவுல திருமந்திரம் சொல்லுது, மூலாதாரத்திலிருந்து ஒவ்வொரு ஆதாரமா மேல வர்றதுக்கு 12 வருஷம் ஆகும்னு சொல்லுது. இந்த பயத்தை போக்குறதுக்கு தான் நமக்கு பரஞ்சோதி மகான் கிடைச்சாரு. வேதாதிரி மகரிஷிக்கு குண்டலினி யோகம், எளிய முறை குண்டலினி யோகம் கொடுத்தாரு. நாமளும் எடுத்துக்கிட்டோம். வித்தின் நோ டைம் ஒரு 20 நிமிஷத்துல உட்கார வச்சு 6 ஆதாரங்களை கடந்து ஆற்றலை மேல கொண்டு வந்துட்டாங்க. உண்டா இல்லையா? அப்ப அந்த 6 ஆதாரங்களை கடந்து குண்டலினி சக்தியை மேலே எழுப்புகின்ற யோகமும் சேர்ந்தது தானே பக்தி மார்க்கம். இன்னும் நான் கோயில்ல மட்டுமே பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு நீங்க சொல்லிக்கிட்டு இருந்தா சரியா? அல்லது இன்னும் மந்திரங்கள்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன், பாட்டெல்லாம் பாடிக்கிட்டு இருக்கேன், கந்தர் சஷ்டி கவசம், கந்தர் அனுபூதி, சிவபுராணம் எல்லாம் பாடிக்கிட்டே இருக்கேன்னா, இந்த பாடிக்கிட்டு இருக்கிறது சொல்லிக்கிட்டு இருக்கிறது என்னன்னு கேட்டா, சொல்லுவது ஜெபிப்பது ஜபம். நல்லா கவனிக்கணும். சொல்லுவது ஜெபிப்பது ஜபம். அதுல முடிவு என்ன? ஆலய வழிபாட்டுல முடிவு சொல்லிட்டேன். அந்த ஏகதீபாரதனை காட்டும் போது கையையும் கும்பிட்டு கண்ணையும் மூடி அந்த காட்சி அப்படியே உள்ள வாங்கி ஆற்றலை வாங்கி இங்கே மேன்மை பெறுகிறான். அது சிறப்பு. அங்கே தன்னை விட்ட இடத்திலே தான் அவனுக்கு ஆன்மீகம் வெற்றி பெறும். யான் எனது எனும் செருக்கறுப்பான் என்று பேசப்படுகிறது. இப்ப நான்ற ஈகோ இருந்தா அவன் ஆன்மீகத்துக்கு லாயக்கில்லைங்கிறது நான் முதல்லயே அடிக்கடி பேசிட்டு இருக்கிற ஒரு விஷயம்தான். ஆன்மீகம்னு இப்ப நீங்கெல்லாம் உள்ள வந்துட்டீங்க. உண்டா இல்லையா? யாரெல்லாம் இப்ப என்னுடைய ஒரே நிகழ்ச்சியை கேட்குறீங்களோ, இந்த கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய இந்த 25 பேருக்கும் ஆன்மீக நாட்டம் இருக்கு. உள்ள வந்துட்டீங்கன்னா, நீங்க முதல்ல எப்படி கோயிலுக்குள்ள போறப்ப செருப்பை வெளியிலேயே கட்டி விட்டு போறோமோ, அது மாதிரி விட்டுட்டு போறதுக்கு ஒரு இடம் தான் பலிபீடம். அங்க போய் நான்ற உங்களுடைய ஈகோவை பலி கொடுத்துட்டு தான் அங்க போனீங்கன்னா சந்நிதியில கருவறையில அந்த இறைவன் நமக்கு காட்சி கொடுப்பார். அப்ப நான் விட்ட இடத்துல எனக்குள்ள அவல்லவோ ஆடிக்கொண்டிருக்கிறார். யாரு? சிவபெருமான் நடராஜராக. என்னுடைய தந்தையார் பேர் நடராஜன் தான். நடராஜராக அம்பலக்கூத்தன் ஆடிக்கொண்டிருக்கிறான். எங்க ஆடிக்கொண்டிருக்க? பிரபஞ்சத்துல மட்டும் ஆடிக்கிட்டு இருக்கல. காஸ்மிக் டான்ஸ் மட்டுமில்லை, ஊழி பெருநடனம் என்று சொல்லுவார்கள். இந்த பிரபஞ்சத்தை இப்படி ஆடிக்கொண்டு வெளியில மட்டும் இல்லை, வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் கோனாகி யான் எனது அன்று, யான் எனது அன்று அவரவரை கூத்தாட்டு வானாகி நின்றாயே என்று சொல்லிவார். இப்ப யான் எனது விட்ட இடத்துல தான் பக்தி மார்க்கம் வெற்றி பெறுகிறது. கோயிலுக்கு போய் என்ன பண்றாங்கன்னா, நானும் கோயிலில் தான் 37 வருஷம் வேலை பார்த்தேன், பழனி கோயில். அங்க வந்து கேட்ட துறைய நான் யார் தெரியுமா, நான் பெரிய விஐபி ஆக்குன்னு காலரை தூக்கி விட்டா, கோயில்ல வந்து நீ விஐபின்னு காலரை தூக்கி விடுறேன்னா, பாவம் நீ எல்லாம் என்ன புரிஞ்சுக்கிட்டு வழிபடுறியோ எனக்கு புரியலையன்ற சந்தேகம் ஏற்கனவே வந்தது உண்டு. அந்த மாதிரி முதல்ல ஆன்மீகம்னு அடி எடுத்து கால் எடுத்து உள்ள வந்துட்டீங்க நீங்கெல்லாம். முதல் பாடம் என்ன? நான் எனது இல்லாம போகும். அப்பத்தான் பக்தி மார்க்கத்துல முக்தி கிடைக்கும். அந்த இடம் முடிச்சோமான்னா மகரிஷி அழகா பாடத்துல சொல்லிட்டார். என்ன சொல்றாங்க? நான் யாருன்னு பாரு, அருகுண சீரமைப்பு பண்ணியா, இந்த அரியர் பேப்பர்லாம் முடிக்காம காம குரோத லோப மோக மதமாச்சரி இந்த 6ஐயும் நீ கணக்கு போட்டு சரி பண்ணாம பேராசை சினம் கடும்பற்று முறையற்ற பால்க வச்சு உயர்தாழும் மனப்பான்மை வஞ்சமை இவற்றை மாற்றி நிறைமனம் பொறுமை விட்டு கொடுத்தல் தியாகம் சமநிலை இதையெல்லாம் பெற்று 6 நல்ல குணங்களாக மாற்றிக்கொள்ளாம பேப்பர் கம்ப்ளீட் ஆகாது, அரியர் இருக்குன்னு தான் அர்த்தம். இப்பத்தான் நிறைய பேர் என்ன சொல்றீங்க, இன்னும் நான் போயிட்டு இருக்கேன். ஏன் இந்த நான் விட முடியல? இது பேசிக்காக
முதல்லயே விட வேண்டிய ஒன்றை புரிஞ்சு எல்லாம் அவன் தான் செய்கிறான்னு ஒத்துக்கிட்டு அவனை எனக்குள்ளே இருந்து அவன் செய்கிறான்னு அவனை இங்கே உள்ள வாங்கிட்டு நான் போன இடத்துல வெற்றி பெற முடிகிறது. அந்த நானே போகிறது இல்லையே நமக்கு தான். அங்கேயும் கோயிலில் வந்து நான் யார் தெரியுமான்னு காலரையில் தூக்கி விடுறோம். உபயம் கொடுத்தது சோமசுந்தரம்னு பெரிய பேர் எழுதி அங்கே போர்டு வச்சாதான் திருப்தி ஆகுது. இப்போ ஆன்மீகமும் பக்தி மார்க்கமும் எங்கே போயிட்டுருக்கு, எப்படி சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம், சாமி கும்பிட்றதுனால முடிந்த முடிவுக்கு நாம் போனோமா, இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் வேண்டும் என்று சொன்னால் முந்தையோர்கள் புரியாமல் வகுத்து தரவில்லை. சரியை, கிரியை, யோகம், ஞானம் முடிக்க வேண்டிய வயசு 25 வயசு. புரியுதா? இப்போ இதுதான் இன்றைய தலைப்பு. முடிச்சவங்க தன்னை அறிந்தவர்கள். தன்னை அறிதலே தலைவனை அறிதலாம். தன்னை அறியாமல் தான் இவன் கெடுகின்றான். தன்னை அறியாமல் தான் கெடுகின்றான். தன்னை அறியும் அறிவை அறிந்தபின் தன்னையே அர்ச்சிக்கத்தான் இருந்தானே. இல்லையா? பாருங்க, கவியாவே கொடுத்துருக்காங்க. சரியிலே ஈசன் சடவடிவாகி நின்றான். ஜடமா வெளியில நின்னானா இறைவன். சரியிலே ஈசன் சட வடிவாகி நின்றான். வெளியில, கோயில், கருவறையில், சிலையில. கிரியிலே மந்திர வடிவாகி கிட்டி அருகிருந்தான். கிட்ட வந்துட்டானா. இப்ப அங்கேயே வச்சிருந்தீங்களே இறைவன், கிட்ட வர்றதா வேண்டாமா? கிரியிலே மந்திர வடிவாகி கிட்டி அருகிருந்தான். இங்க வைப்ரேஷன், பிரணவம், ஓங்காரம். அதுவுமே பிரணவத்துக்கு அர்த்தம் தெரியாது, ரொம்ப பேர் சொல்லிக்கிட்டே இருப்போம். இப்போ அதை சொல்றதுன்னா அதுக்கு 1 மணி நேரம் ஆகும். பிரணவ விளக்கம் கொடுக்கறதுன்னா பாப்பா மெல்லவே பார்த்துக்கிட்டு போக ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா ஒரு பாடம் கேட்டாலும் ஆழமாக கேட்கணும், தெளிவாக கேட்கணும். அதை புரிஞ்சு நாமளும் உணரணும். உணர்ந்து அடுத்த பாடத்துக்கு போகணும். கேட்டால் நானும் அகத்தாய்வெல்லாம் முடிச்சுட்டேன், அப்புறம் என்னங்க பண்ணீங்க? பிரம்மஞானம் முடிச்சிட்டேன், அப்புறம் என்னங்க பண்ணீங்க? அருள்நிதி ஆகிட்டேன், அப்புறம் என்னங்க பண்ணீங்க? அதுக்கு மேலே என்னங்க இருக்கு? ஒன்றும் இல்லை, வால்பாறை தான் இருக்குன்னு சொல்லுது. அதில் ஒன்றும் பயனில்லை. ஆகையினாலே அன்பு உள்ளங்களே, அந்த பிரம்மஞானத்தை உணர்த்து கொடுக்கிற தலைப்பே நான் யார் தானே, பிரபஞ்ச பரிணாமம் தானே. இப்போ அகத்தாய்வுகள்லேயே ஒன்றை வந்து பிரம்மம்னு புரிஞ்சுக்கிறதுக்குரிய பெருநிலையை வேதாத்திரி மகர்ஷி கொடுத்துட்டாங்க. அதை பெறுவதற்கான முயற்சியில் இந்த வழிபாட்டு முறைகளில் மந்திரம் என்பது சொல்லப்படுவது ஜபித்தல் மந்திரம். அதுலேயே அஜபா மந்திரம்னு ஒன்று இருக்கே, போனியா? ரொம்ப பேருக்கு தெரியல. அந்த அஜபா மந்திரம்ங்கிறது தான் பேசா அனுபூதின்னு கந்தர் அனுபூதியிலே பேசப்படுகிறது. அருணகிரி ஆதாரம் சொல்கிறேன். மந்திரம் சொல்லிக்கிட்டே கிடைக்கியப்பா. மந்திரம் சொல்லாத போதும் அது உனக்குள்ளே ஒலிக்கும். அதுக்கு பேர் உள்ளொலித்தல் என்று பெயர். அப்புறம் அந்த ஒலித்தலும் இல்லாமல் அது நின்று விடும். அதுக்கு பேர் பேசா அனுபூதி, அஜபா மந்திரம்னு சொன்னாங்களே. இது எத்தனை பேருக்கு தெரியும்? மந்திரம் சொல்கிறவங்களுக்கு. அந்த இடத்துக்கு வந்துட்டீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். அப்போ அதில் பிரணவத்தில் பிராணன் படுகின்ற அவத்தையை நீக்குவது. இப்போ ஓம் என்பது தான் பிரணவம் தெரியும். இது தெரியாதவங்க யாரும் கிடையாது. ஓம் என்பது உயிரை தட்டி எழுப்புகிறது. ஓ இம். ஓ இருக்கு, இம் இருக்குன்னு நீங்க சொன்னா சொல்ல முடியாது. ஏன்னா ஓ எங்க முடியுதோ அதுதான் மௌனம். அப்போ ஒலி கழித்தால் இருப்பு அங்கே மௌனமாகும்னு நீ பிரணவம் சொல்ல சொல்ல மனம் மௌனமாகி விடுவது தான் அஜபா மந்திரம். பேசா அனுபூதி உண்டா இல்லையா? இந்த இடத்துக்கு போனீங்களா இல்லையா? அப்புறம் போகாமல் இன்னமும் நீ ஓங்காரமும் பிரணவமும் பாட்டும் சிவபுராணமும் விநாயகர் அகவலும் சஷ்டி கவசமும் எல்லாத்தையும் பாடிக்கிட்டே இருக்கீங்கன்னா எப்பத்தான் பாடாத இடத்துக்கு போவீங்கன்னு நான் கேட்குறேன். இதுதான் என் கேள்வி, வேற ஒன்றும் இல்லை. அப்போ அதை தான் ஜபம், ஜபித்தல், ஜபம் கடந்த அஜபா என்று ஒன்று உண்டு என்பது நிலைப்பட்ட இடம் என்று கூறி அடுத்து யோகஞான விஷயங்களை பற்றி அடுத்த வாரம் தொடர்வோம். ஏன்னா இன்னைக்கு கொடுத்துருக்கிறதே ஹெவி டோஸோன்னு எனக்கு தோணுது. ஏன்னா இது எல்லாருக்கும் போய் சேர வேண்டிய ஒரு அடிப்படை கல்வி. பக்தி பண்ணுறேன்னா பக்தி பண்ணுறதுனுடைய முடிந்த முடிவு உனக்குள்ள இறைவனை பார்க்கறது. அதனால்தான்
கண்டு கொண்டேன் கடவுளை, அதான் கடந்து உள்ளே கண்டேன் என்பது கட உள் என்று சொன்னார்கள். நிறைய பேர் வெளியில் தேடிட்டு இருக்கான். இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ செல்கின்றார் ஞானத்தங்கமே. இவர் ஏதும் அறியாரடி ஞானத்தங்கமே என்று பாடியது போல 6 படை வீட்டுக்கு போகிறாங்க, 7 மலை ஏறி போகிறாங்க, இன்னும் காசியிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இன்னும் ரிஷிகேஷ் மேலே எல்லாம் போயிட்டு வர்றாங்க. ஆனால் புறந்தேடல் மட்டும் போதாது. நல்ல ஒரு ஆற்றலை பெறுகிறோம். கோயிலுக்கு போனாலே ஆற்றல் கிடைக்குது. எப்போ மௌனத்துக்கு வர்றோமோ அங்கேயே ஆற்றல் கிடைக்கும். இந்த மௌனத்தை தெரிஞ்சியா, அப்போ நீ வெறும் மந்திரம் சொல்லி பிரயோஜனம் இல்லைங்கிறத புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு அடுத்த விஷயங்களை தொடரும் போட்டு அடுத்த வாரம் சந்திப்போம் சிந்திப்போம் என்று கூறி இந்த இனிய மாலை போதிலே உங்களோடு பக்தியும் தன்னை அறிதலும் என்ற பொருளிலே சந்திப்பதற்கும் சிந்திப்பதற்கும் அந்த உருவம் கடந்த அருவமாக உள்ள இறைவனை அரூபாரூபமாக சொல்லி கொடுத்தது தானே சிவலிங்கம் இல்லையா? அப்போ அந்த சிவனையும் கும்பிட்டுக்கிட்டு அதையும் இப்படி புற வழிபாடாக கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு உள்ளே போய் பார்க்காம இருக்கிறவங்கள பார்த்து புரிஞ்சுக்க சொல்லி கேட்கறது தான் இன்னைய தலைப்பு. அதை தான் வெட்டாத சக்கரம் பேசாத மந்திரம் என்று சொன்னார்கள். இதை குறித்து தொடர்ந்து அடுத்த வாரம் சிந்திப்போம். இதைத்தான் வேத ஆகமங்கள் எல்லாம் சூதாக சொன்னது என்று சொல்லுகிறார்கள். மறைபொருளாக சொல்லிட்டு போயிட்டாங்க. வேதங்கள்ல ஆகமங்கள்ல என்ன சொன்னாங்க? அகம் பிரம்மாஸ்மி தத்துவமசி சோகம் பிரம்ம மயம் ஆத்மா பிரம்மம் என்றால் என்ன என்பதை எல்லாம் தொடர்ந்து சந்திப்போம் சிந்திப்போம். இது ஒரே நாளில் ஒரே பாடத்தில் முடிகிறது இல்லை. இது தொடர் தலைப்பு. இன்றைக்கு நீங்கள் கேட்டிருப்பது முதல் தலைப்பு. நம்முடைய 70 வார தலைப்புகளையும் முறையாக கேட்கின்றவர்கள் அதுக்கு மேலே என்கிட்ட பாடமே கேட்க வேண்டாம். சார், நான் நீங்களாயிட்டேன், குருவாயிட்டேன், நான் அவனாயிட்டேன், எனக்குள் இன்று நான் நிறைவு பெற்றேன்னு சொல்லிட்டு என்கிட்ட இருந்து பாடம் முடித்து புறப்பட்டுருவீங்க. சர்டிஃபிகேட்லாம் கிடையாது. சரியா? இது சர்டிஃபிகேட் மேக்கிங் கோர்ஸ் கிடையாது. உணர்க, நிறைக, மகிழ்க என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். உங்கள் அன்புள்ள நான். வாழ்க.